வெல்கம் டு நியூஸ் அண்ட் வியூஸ். குட் மார்னிங். மயிலாப்பூர் நிதி நிறுவன வைப்பாளர் ஒருவர் எனக்கு இன்றைக்கி காலையில் அந்த நிதி நிறுவன மோசடி சம்பந்தமாக சவுக்கு சங்கர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதை எனக்கு அனுப்பிச்சி வச்சார். அது ஒரு பெரிய நீண்ட இன்டர்வியூ. அது மற்ற விஷயங்கள் நிறைய பேசுகிறாரு. இது 5-6 நிமிஷம் அது சம்மந்தமாக பேசுகிறாரு. அதை நான் கூர்ந்து கவனித்தேன். அதில் நான் அவர் சொல்கிறதெல்லாம் நான் மறுக்கிறதுங்கிறது இல்லை. பல விஷயங்கள் அவருக்கு தெரியாது, என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத மட்டும் என்னால் கூற முடியும். ஏன்னா நான் அதில் ஆக்டிவாக அந்த நிதி நிறுவன மோசடியில் பங்கேற்று கொண்டிருக்கிறதுனால, அதற்கு எதிர்வினையாற்றி கொண்டிருக்கிறதுனால கோர்ட்டு இஓடபிள்யூலாம் நான் தொடர்ந்து டெபாசிட்டர் சார்பாக போய்கொண்டிருக்கிறதுனால எனக்கு அது சம்பந்தமான உறுதிப்பட சில விஷயங்களை சொல்ல முடியும். ஒன்று அவங்க ஐஜி சத்யபிரபாயா பற்றி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இஓடபிள்யூவில் ஒன்றுமே பண்ணல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அதுபோக அந்த குற்றச்சாட்டு எதுலேருந்து எழுதுன்னா, ப்ராப்பர்ட்டிஸோட வேல்யூவேஷன் போடலை, உண்மையிலேயே அவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது சம்மந்தமாக இன்னும் தொடங்கவே இல்லைங்கிற மாதிரி அதை பேஸ் பண்ணி தான் அவரோட குற்றச்சாட்டே மெயினாக இருக்குது. அதுக்கு ஒரு சில ஆதாரங்கள்லாம் அவர் கொடுக்குறாரு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன வச்சுருக்காரு அப்படிங்கிற அது சம்மந்தமாக இன்னும் மூவே ஆலை இஓடபிள்யூலேருந்து அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் அவர் என்ன செய்ய மறந்துட்டார்னா, இஓடபிள்யூ உடைய ரோல் என்ன அப்படிங்கிறத பற்றி அவரால் விளக்கம் கொடுக்க முடியல. அதில் இஓடபிள்யூ கிட்டத்தட்ட ஒரு 5500 டெபாசிட்டர்ஸுடைய அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை வாங்கி அதை பேஸ் பண்ணி ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அதிலேருந்து அரெஸ்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸில் எப்போது கம்ப்ளைண்ட்ஸ் ஓரளவுக்கு வந்துடுச்சோ அதுக்கப்புறம் அதில் ஒரு எஃப்ஐஆரை போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் மாதத்தில், போன ஆகஸ்ட்டில். அதுக்கப்புறம் ஆகஸ்ட்டில் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்குள்ளே அவருக்கு சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணணும். அப்போ அந்த சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணணும்னா என்னெல்லாம் வேண்டியிருக்கு அப்படிங்கிறத பார்த்து அந்த அடிப்படையில் சார்ஜ் ஷீட்டும் ஃப்ரேம் பண்ணிட்டோம். 3 மாதத்தில் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இந்த 3 மாதத்தில் அதுக்கப்புறம் அவருக்கு பெயில் கொடுக்கல. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட 9 மாதமாக அவர் ஹைகோர்ட்லேயும் டான்பீட் கோர்ட்லேயும் பெயில் மூவ் பண்ணுறாரு. என்னெல்லாமோ பண்ணி பார்த்தாரு, ஒன்றும் நடக்கலை. அப்படின்னோடனே அடுத்தது ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் இருக்குது. அது சம்மந்தமாக இஓடபிள்யூ ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு டான்பீட் கோர்ட்டில் ஒரு இதை வைக்கிறார். அவனும் தன்னோட அஃபிடவிட்டில் தேவநாதனும் மயிலாப்பூர் நிதி ஃபண்டுடைய சேர்மன் எம்டி ஒரு அறிக்கையை வைக்கிறார், அஃபிடவிட். அந்த அறிக்கை பொய்யான அறிக்கைங்கிறத கோர்ட்டில் நிராகரித்து நீங்கள் ஃப்ரெஷ் அஃபிடவிட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுக்காம தப்பிச்சிட்டாரு. அதனால் அதில் பெயில் கொடுக்கல இன்னமும். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்னமும் அவருக்கு பெயில் கொடுக்கல. 9 மாதம் இன்னமும் ஜெயிலெலாம் இருக்கார். இதற்கு முக்கிய காரணங்கள் என்ன இஓடபிள்யூவில் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம டெபாசிட்தாரர்கள் எல்லாரையும் ஒன்றிணைத்து ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி இஓடபிள்யூடைய கம்ப்ளைண்ட் எல்லாம் இஓடபிள்யூ கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு அந்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி தான் எல்லாமே நடக்குது. தொடர்ந்து இஓடபிள்யூவோட எங்கள் அசோசியேஷன் தான் நம்ம அதை முன்னெடுத்து செய்கிறோம். முன்னெடுத்து செஞ்சு ஒவ்வொரு பீரியட்லேயும் அவங்களோட கோஆப்ரேட் பண்ணி என்னென்ன செய்யணும்னு அவங்க கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறோம். அதில் 5500 டெபாசிட்டர்ஸோடைய எல்லா கம்ப்ளைண்ட்ஸையும் வெறும்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ஸை சிஸ்டமில் போட்டு அதை மாஸ்டர் டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணி அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் இந்த எவ்வளோ தூரம் அவங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், எவ்வளோ பணம் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத தொகுத்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஒரு இதை எக்ஸல் ஷீட்டில் போட்டு அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ 5500. அப்போ அது மட்டுமே ரெடியானால் போருமா? தொடர்ந்து ஒரிஜினல்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி அவங்கள்ட்ட ஒரிஜினல் இருக்காங்கிறத வெரிஃபை பண்ணணும். அந்த ப்ராசஸ் நடந்து அது ஒரு 3 மாதமாக அது நடந்து அது ஓரளவுக்கு இப்போது முடிந்திருக்கிறது. ஸோ இந்த இஓடபிள்யூவில் அந்த ப்ராசஸ்லாம் நடந்து முடிந்து இப்போது செகண்ட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண போகிறாங்க மே 15ஆம் தேதிக்குள்ளே.
ஸோ இதுதான் ப்ராசஸ். ட்ரூ இஓடபிள்யூவில் மேன் பவர் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இல்லை, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது, சிஸ்டமைஸ் பண்ணலை, இன்னமும் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் எங்கள் அசோசியேஷன்லேருந்து நாங்கள் தொடர்ந்து அதில் முயற்சி எடுத்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன வேணும்னு கேட்குறாங்களோ அதற்கு சப்போர்ட் பண்ணி இன்று வந்து நம்ம அசோசியேஷனுக்கான ஒரு முன்முயற்சினால் ஓரளவுக்கு அந்த நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ணுற அளவுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸை நம்ம வந்து வெரிஃபை பண்ணி நம்ம செகண்ட் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அந்த பேஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட் வரும் அப்படிங்கிறத ஒரு ரஃபாக முதல்ல இதை எஸ்டிமேட்டை கரெக்டாக போடணும். டெபாசிட்தாரர்கள் எவ்வளவு பணம் எழுந்திருக்கிறார்கள் என்பதை டோட்டல் அமௌண்ட்டை நம்ம போடணும். அவர் வந்து 10,000 கோடிக்கு அதிபதியாக இருக்கலாம், ஆனால் எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு வர வேண்டியிருக்குங்கிறத நம்ம பேஸ் பண்ணி அதன் அடிப்படையில் தான் ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன்லாம் பண்ணுறோம். அப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வேல்யூவேஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, ஒரு சைட் பை சைடாக. அதுக்கு நாங்கள் ஒரு அட்வொகேட்டையும் நம்ம ஒரு 9 மாதமாக அவர் எங்களுக்காக ஒர்க் பண்ணுறாரு. திருமூர்த்திங்கிற ஒரு அட்வொகேட்டு. அவர் வந்து தொடர்ந்து இதில் பணியாற்றி நிறைய விஷயங்களை எங்கள்கிட்ட வாங்கி அதிலேருந்து கோர்ட்டுக்கும் பேசுகிறாரு. அவரோட முன்முயற்சியில் தான் இவ்வளோ நாள் பெயில் கிடைக்காமல் இருந்திருக்கு. அவர் சும்மா ஜெயிலில் இல்லை. இவ்வளோ அரசியல் பின்னணி உள்ள ஒரு நபரை 9 மாதம் தொடர்ந்து ஜெயிலில் போடுறதோடு மட்டுமல்லாமல் அவரை வந்து முதல்ல உன்னுடைய ப்ராப்பர்ட்டியை வந்து அஃபிடவிட்டில் கொண்டா, நாங்கள் வந்து கோர்ட் வந்து தங்கு தடை இல்லாமல் உன்னுடைய சொத்துக்களை விற்க முடியுங்கிறத நீ வந்து அஃபிடவிட்டில் சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உத்தரவு போடுற அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்து வச்சுருக்கோம். இதெல்லாம் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு. மற்ற எந்த நிதி நிறுவன மோசடி அவரே சொல்கிறாரு சுபமங்களா பற்றி 30 வருஷம் ஆச்சு இன்னமும் முழுசாக கிடைக்கலன்னு. ஆனால் நாங்கள் 9 மாதத்தில் சில காரியங்களை பண்ணியிருக்கோம். இன்னும் இதுக்காண்டி உடனே முடிஞ்சிடும் நான் சொல்லலை. ஆனால் அதனுடைய முழு வீச்சில் இந்த எங்களோட அசோசியேஷன் அதில் பங்காற்றி கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக கோர்ட்டு, தனிப்படா கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஹைகோர்ட்டாக இருந்தாலும் சரி, எங்கள் வழக்கறிஞர், இஓடபிள்யூ இந்த 3 பேரையும் லிங்க் இணைத்து கண்டிப்பாக டெபாசிட்தாரர்களுக்கு நீதியும் நியாயமும் கிடைப்பதற்கான ஏற்பாட்டை எங்கள் அசோசியேஷன் செய்யும். அசோசியேஷனை பற்றி எந்த நாலேஜும் இல்லாமல் அவர் பேசிகிட்டு இருக்கார். அவருக்கு பொறுத்தவரை ஊழல், இவ்வளவு அவன் ஏமாற்றிட்டான், இது 2 மட்டுமே. நீ என்ன பண்ண போகிற? அதில் நீ என்ன பண்ண போகிற? வெறுமனே ஏமாற்று சொல்லிகிட்டு இருக்கீங்க இல்லையா? அதற்கான என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சேர்த்து பார்க்கணும். நான் ஒரு நிதி நிறுவன மோசடியில் நம்ம கூட இருக்கோம், தெரியுது எல்லாம். இதே தான் எல்லா நிதி நிறுவனமும் பண்ணிகிட்ருக்குங்கிறது தான் நம்ம இயல்பாக நம்ம பார்க்குறோம் இதெல்லாம். ஸோ இது ஒரு பக்க உண்மை வந்து சொல்லும்போது அதில் வந்து பல உண்மைகள் மறைக்கப்படுகின்றன அல்லது மறுக்கப்படுகின்றன. அதனால் நம்ம வந்து நம்மளுடைய போராட்டம் தொடரும். சவுக்கு சங்கருக்கு இதுதான் என்னோடய பதில். அவர் இதையும் இந்த மாதிரி நம்முடைய விளக்கங்களையும் அவர் எடுத்து வேறு இனிமேல் வர இன்டர்வியூவில் அவர் அதை பற்றி பேசுவார்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.